ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள பராசக்தி என்ற பெண்ணிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். சென்னை கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளன. சென்னை பாலவாக்கத்தில் விநாயகர் சிலை கரைப்பின் போது கிரெயின் மூலம் தூக்கிய போது எடை தாங்காமல் விநாயகர் சிலை கீழே விழுந்து உடைந்தது. இதனால் விநாயகர் சிலையை எடுத்து வந்த பக்தர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. நெல்லையில் நண்பனின் புதுமனை புகு விழாவிற்கு சென்ற நிலையில் வெள்ளநீர் கால்வாயில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சண்டிகர் விரைவு ரயில் தாமதமாக புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் விற்பனை நிறுவனங்கள் பண்டிகைகளுக்கு அளித்த தள்ளுபடி காரணமாக அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகம் மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு மொட்டை அடித்த இலங்கை அரசை கண்டித்து 20ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் என்று கே. பாலகிருஷ்ணன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பல ஆண்களை கல்யாணம் செய்து பணம் மோசடி செய்த கல்யாண ராணியின் தோழி கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் 21ஆம் தேதி அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி போல் தமிழ்நாட்டில் தற்கொலை யாரும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டமாக தெரிவித்துள்ளார். வரலாற்றின் முதல் விண்வெளி சுற்றுலா பயணத்தை முடித்துக்கொண்டு பத்திரமாக 4 தொழிலதிபர்கள் பூமிக்கு திரும்பியுள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் வாழ்த்து வெளியிட்டுள்ளார். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் மீட்கப்பட்ட தமிழர்களிடம் தைரியமாக இருங்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போனில் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் போக மாட்டார் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். உலகையே அச்சுறுத்தும் குரங்கம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்து உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்துள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாட்டிலிருந்து உத்தரகாண்டில் உள்ள ஆதி கைலாஷுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். திருமாவளவன் பேசட்டும், முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்று டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று இரவு வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பல்லாவரம் கடற்கரை இடையே 1 மணி நேரத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பஸ்களில் பயணிகள் அலைமோதுகின்றனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று செல்லூர் ராஜு அறிவித்துள்ளார். மது ஒழிப்பு மாநாடு தேர்தல் அரசியலோடு தொடர்பு இல்லாத மாநாடு என்று திருமாவளவன் பேசியுள்ளார். திராவிட மாடல் அரசின் சாதனை ஓராண்டை நிறைவு செய்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று மக்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அண்ணாவின் பிறந்தநாளில் அவர் வழி நடந்து உரிமை போரை வென்றெடுப்போம் என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக 75 பவள விழாவை முன்னிட்டு இலச்சினையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கோவை சிங்கா நகரில் தேமுதிக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த விழாவில் விஜயகாந்த் பற்றி பேசும்போது விஜய் பிரபாகரன் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். பாமக சாதி கட்சி எனில் விசிக மட்டும் என்ன கட்சியாம் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் நாளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த முதலீடுகள் குறித்த முழு விவரங்களை தமிழ்நாடு அரசு விரிவாக விவரித்துள்ளது. நாளை மறுநாள் புரட்டாசி மாதம் பிறக்க இருக்கும் நிலையில் மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் இன்று அதிகாலையே பொதுமக்கள் குவிந்தனர். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து கத்தாரின் தோஹாவுக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் 5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் விரக்தி அடைந்தனர். அதிகாலை 3:55 மணிக்கு இந்த விமானம் புறப்பட இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதடைந்த நிலையில் பயணிகள் 5 மணி நேரம் அவதிக்குள்ளாயினர். தெலுங்கானா மாநிலத்தில் திருநங்கைகள் பல்வேறு பணிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். அதன் ஒரு பகுதியாக ஐதராபாத் மாநகர பகுதியில் போக்குவரத்து சீரமைக்க திருநங்கைகள் படை உருவாக்கப்பட்டுள்ளது. மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக பவள விழாவை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயமும் அன்பகமும் 75 என்ற எண் கொண்ட பவள விழா இலச்சினையுடன் லேசர் ஒளிக்கற்றைகள் மற்றும் வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன. சர்வதேச கிரிக்கெட்டில் பாகிஸ்தானின் முதல் பெண் நடுவராக சலீமா இம்தியாஸ் தேர்வாகியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் புதிய கேப்டன் தலைமையில் இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிலிப்பைன்ஸில் உருவான யாகி புயல் வியட்நாம், வடக்கு தாய்லாந்து, லாவோஸ் ஆகிய நாடுகளை தாக்கியது. இதில் வியட்நாமில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அங்கு 200க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்த நிலையில் மியான்மரை தாக்கிய புயலில் 74 பேர் பலியாகியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.